கலிலேயாவின் மலைகளும் எரிகளும் சூழ்ந்த ஒரு சிறிய நாட்டில் மனிதர்களின் நம்பிக்கையை மாற்றிய ஒரு மகத்தான வாழ்க்கை கதை தொடங்குகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் கதை. பல ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேம் என்ற சிறிய ஊரில் ஒரு எளிய குடிசையில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் தாய் மரியாள், தந்தை யோசேப்பு. அந்த பிறப்பு சாதாரணமாக தோன்றினாலும் வானத்தில் பிரகாசித்த நட்சத்திரமும் தூரத்திலிருந்து வந்த மேய்ப்பர்களும் ஞானிகளும் இந்த குழந்தை சாதாரணமானவன் அல்ல என்பதை உலகிற்கு அறிவித்தன. அவன் பெயர் இயேசு. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதையே அவன் வாழ்க்கை முழுவதும் எடுத்துரைத்தது. இயேசு சிறுவயதிலிருந்தே அமைதியும் ஞானமும் நிறைந்தவராக வளர்ந்தார். தச்சராக வேலை செய்த யோசேப்பின் அருகிலிருந்து உழைப்பின் மதிப்பை கற்றார். தன் தாயின் அன்பில் கருணையின் அர்த்தத்தை உணர்ந்தார். ஆனால் அவரது உள்ளத்தில் ஒரு பெரிய அழைப்பு இருந்தது. மனிதர்களுக்கு தேவனுடைய அன்பையும் சத்தியத்தையும் அறிவிக்க வேண்டும் என்ற அழைப்பு. 30 வயதான போது இயேசு தனது ஊழியத்தை தொடங்கினார். அவர் மக்களை அழைத்தார். பணக்காரரையும் ஏழைகளையும், கல்வி உள்ளவர்களையும் கல்வியற்றவர்களையும், நோயாளிகளையும் பாவிகளென ஒதுக்கப்பட்டவர்களையும் சமமாக அணுகினார். அன்பு என்பதே அவரது மையச் செய்தி. தேவனை முழு இருதயத்துடன் நேசி, உன் அயலானை உன்னைப் போல நேசி. இதுவே அவர் போதித்த வாழ்க்கை நெறி. இயேசு பேசும்போது அவரது வார்த்தைகள் எளிமையானவை, ஆனால் அவற்றில் ஆழ்ந்த அர்த்தம் இருந்தது. விதைப்பவனின் உவமை, நல்ல சமாரியனின் கதை, காணாமல் போன ஆற்றின் உவமை, இவை அனைத்தும் மனிதர்களின் மனதை திறந்தன. அவர் கூறிய கதைகளில் தேவனுடைய ராஜ்யம் அதிகாரத்தில் அல்ல, பணத்தில் அல்ல, மாறாக பணிவிலும் கருணையிலும் இருக்கிறது என்று விளங்கியது. அவர் செய்த அதிசயங்களும் மக்களை ஆச்சரியப்படுத்தின. கண்ணில்லாதவர்கள் பார்வை பெற்றனர், நடக்க முடியாதவர்கள் நடந்தனர், நோயாளிகள் நலமடைந்தனர். ஆனால் இயேசு அதிசயங்களை தன்னை புகழ்வதற்காக செய்யவில்லை. அவை தேவனுடைய இரக்கம் எல்லோருக்கும் என்ற செய்தியை வெளிப்படுத்தின. நம்பிக்கை கொண்டால் நம்பிக்கையின் வெளிச்சம் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதே அவர் காட்டிய வழி. இயேசு பலரை சீடர்களாக அழைத்தார். அவர்கள் மீனவர்கள், வரி வசூலாளர்கள் போன்ற சாதாரண மனிதர்கள். அவர்களுடன் அவர் நடந்தார், உண்டார், கற்றுத்தந்தார். அவர்களுக்குள் தவறுகள் இருந்தன, சந்தேகங்களும் பயங்களும் இருந்தன. ஆனாலும் இயேசு அவர்களை விட்டுவிடவில்லை. பொறுமையுடன் அவர்களை உருவாக்கினார், அன்பால் அவர்களை மாற்றினார். இயேசுவின் போதனைகள் அனைவருக்கும் பிடித்ததாக இல்லை. அதிகாரத்தில் இருந்தவர்கள் அவரது உண்மையை பயந்தனர். அவர் வெளிப்படுத்திய அன்பும் நீதியும் அவர்களின் சுயநலத்தை குலைத்தது. பொய்மையும் அநீதியும் எதிர்த்து அவர் பேசியதால் அவருக்கு எதிரிகள் உருவானார்கள். இறுதியில் துரோகமும் பொய்ச் சாட்சிகளும் மூலம் அவர் கைது செய்யப்பட்டார். இயேசு அனுபவித்த துன்பம் கடுமையானது. அவர் மௌனமாக இருந்தார், பழிவாங்கவில்லை. தன்னை புண்படுத்தியவர்களுக்காகவும் அவர் மனதில் கருணை இருந்தது. சிலுவையில் அறையப்பட்ட போதும் அவர் மனிதர்களை வெறுக்கவில்லை, மாறாக மன்னிப்பையே வெளிப்படுத்தினார். அந்த சிலுவை தோல்வியின் சின்னமாக தோன்றினாலும் உண்மையில் அது தியாகத்தின் உச்சமாக மாறியது. அவர் இறந்தபின் சீடர்கள் துக்கத்தில் மூழ்கினர். அவர்களின் கனவுகள் முடிந்துவிட்டதாக நினைத்தனர். ஆனால் 3ஆம் நாளில் கல்லறை காலியாக இருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி பயத்தில் இருந்த சீடர்களை நம்பிக்கையால் நிரப்பியது. மரணம் இறுதி அல்ல, அன்பு அதைவிட வலிமையானது என்பதை அவரது உயிர்த்தெழுதல் அறிவித்தது. உயிர்த்தெழுந்த இயேசு தனது சீடர்களை சந்தித்தார். அவர்களை ஆறுதல் படுத்தினார். உலகிற்கு அன்பும் நற்செய்தியும் எடுத்துச் செல்லும் பொறுப்பை ஒப்படைத்தார். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தால் அதுவே என் சீடர்கள் என்பதை உலகம் அறியும் என்ற அவரது வார்த்தைகள் இன்றைக்கு வரை ஒலிக்கின்றன. இயேசுவின் கதை ஒரு காலத்தில் முடிந்த கதையல்ல. அது ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு இதயத்திலும் உயிருடன் இருக்கும் ஒரு அழைப்பு. அன்பை தேர்ந்தெடுக்கவும், மன்னிப்பை நடைமுறைப்படுத்தவும், துன்பத்தில் நம்பிக்கையை பிடித்திருக்கவும் அவர் கற்றுத்தந்தார். அதிகாரமில்லாத, ஆயுதமில்லாத ஒரு வாழ்க்கை உலகை மாற்ற முடியும் என்பதை அவர் காட்டினார். இன்றும் இயேசுவின் பெயர் சொல்லப்படும் இடங்களில் அவரது வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக ஒளிர்கிறது. அந்த வெளிச்சம் மனிதனை மனிதனாக நேசிக்கச் செய்கிறது. அந்த வெளிச்சம் பயத்தை நம்பிக்கையாக்குகிறது. அந்த வெளிச்சம் சொல்லுகிறது, அன்பு ஒருபோதும் தோல்வியடையாது.